வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நியூட்டெல்லா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இத கடையில போய் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா வீட்ல ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இந்த நியூட்டெல்லாவை நல்லா பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிடலாம், இல்ல சப்பாத்தில நல்லா தடவி ரோல் பண்ணியும் சாப்பிடலாம், இல்ல அப்படியேவும் சாப்பிடலாம். இந்த நியூட்டெல்லாவை நான் மிக்சியில செஞ்சிருக்கேன். அப்படி செய்யறப்ப மிக்சர் ஜார் ரொம்ப சூடாகும். நீங்க கண்டினியூஸா செய்யாம கொஞ்சம் கேப் விட்டு செய்யுங்க, இல்லாட்டா மிக்ஸி ஜார் போயிடும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நியூட்டெல்லா பண்றதுக்கு 2 கப் ஹேசல்நட்ஸை மீடியம் ஃப்ளேம்ல ஸ்கின் பீல் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். நிலக்கடலையை வறுக்கிற மாதிரி வறுத்துக்கணும். நியூட்டெல்லாவை பாதாம் பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்புலையும் செய்யலாம். ஆனா கடையில விற்கிற ஒரிஜினல் டேஸ்ட் ஹேசல்நட்ஸ்ல தான் வரும். ஹேசல்நட்ஸ் நல்லா வறுப்பட்டதும் அதை ஆற விட்டுட்டு அதோட ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துடணும். 1/2 கப் கொக்கோ பவுடரையும் 1 கப் பவுடர் சுகரையும் ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த கொக்கோ பவுடர் எடுத்தீங்கன்னா 1 கப் பவுடர் சுகர் பத்தாது. நீங்க உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கோங்க. என்னோட பவுடர் சுகர் கட்டி கட்டியா இருக்கு, அதனாலதான் நான் அரைச்சி சலிச்சுக்க போறேன். அதே மிக்சர் ஜார்ல ஹேசல்நட்ஸை போட்டு தண்ணி ஊத்தாம அரைக்கணும். அரைக்க அரைக்க அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் அரைக்கணும். ஓரங்களை எல்லாம் எடுத்து விட்டு அரைக்கணும். கண்டினியூஸா ஓட விடாதீங்க, மிக்ஸி போயிடும். விட்டு அரைங்க, ரொம்ப சூடாகும். நல்லா அரைப்படாட்டினா கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கூட அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எண்ணெய் விட ஆரம்பிச்சதும் அது கூட 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு, அரைச்சி வச்சிருக்கிற பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் இங்க கெனோலா ஆயில் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்கா வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். கொஞ்சம் தண்ணியா வேணும்னு நினைச்சீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைக்கணும். அப்பப்ப நல்லா கிளறி விட்டு சைடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும்.
அவ்வளவுதான், நம்ம நியூட்டெல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடா இருக்கிறதுனால கொஞ்சம் லிக்விடா இருக்கு. கூல் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் திக் ஆயிடும். இப்போ நம்ம நியூட்டெல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.